ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க அந்த ஸ்கேலப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஒரு சைடு நான் மார்க் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு மார்க்கிங்கை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1.25 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி கேப் விட்டு இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. ஒரு டப்பாவோட மூடியை அந்த 2 லைனுக்கு கீழே இருக்க லைனில் கரெக்டாக அந்த கர்வ், அதாவது அந்த மூடியோட கர்வ் வரா மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பாட்டமில் நம்ம ஸ்லீவ் எவ்வளோ இன்ச்சஸ்க்கு நமக்கு அகலம் வேணுமோ மொத்தம் 12 இன்ச்சஸ்ஸு. பாதியாக எடுக்கும் போது 6 இன்ச்சஸ். ஸோ 6 இன்ச்சஸ்க்கு எது வரைக்கும் நமக்கு ஸ்லீவ் எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேலப் கர்வ் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஸ்லீவை அந்த கர்வ் லைன் நமக்கு வரத்துக்காக அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் மார்க் பண்ணிவிட்டு எப்படி ஆரி ஒர்க் போடுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்கேலப் டிசைன் பார்த்தோன்னா நம்ம இதில் கார்டில் கட் பண்ணியும் நம்ம பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி மூடியில் பண்ணும்போதோ அக்யூரேட் ஷேப் நமக்கு வரும். 2 லைன் போடுறோம்ல, அதில் கீழே இருக்க லைனை வச்சு மூடியை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோன்னா அந்த கர்வ் லைன் வந்துடும். மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் வச்சுருக்கோம்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த மூடியை கரெக்டாக அந்த லைனுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணால் நமக்கு அந்த கர்வ் லைன் கரெக்டாக வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 50 ரூபாய்க்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான். அதாவது சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட் மட்டுமே யூஸ் பண்ணி போடக்கூடிய இந்த ஸ்கேலப் ஸ்லீவை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம போட்ட அவுட்லைன் கீழவே நம்ம இந்த மாதிரி ஸ்கேலப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஒரு ஜரி த்ரெட் லைன் கொடுத்துட்ருக்கோம். இதில் ஜரி த்ரெட்டில் நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் போடலாம், இல்லை டபுள் செயின் ஸ்டிச் போடுறது இருந்தாலும் போடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் டெய்லர் மிஷினில் ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறேன் அப்படின்றதால நான் டபுள் செயின் ஸ்டிச் போடுறேன். இதுவே நீங்கள் ஊதுவத்தி வச்சு கொளுத்துறீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டால் நமக்கு த்ரெட்டு, அதாவது நம்ம கட் பண்ணும்போது அந்த ஓரம் மட்டும் கரெக்டாக நிற்கும். நமக்கு தீ பிடிக்காது, உள்ளுக்குள்ளே தீ பிடிக்காமல் நமக்கு கட்டிங் கரெக்டாக வரும். இப்போ சாரியோட கலர் இந்த மாதிரி ஒரு மாதிரி லேவண்டர் கலர். ஸோ அந்த கலர் சில்க் த்ரெட் நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் போட்டுட்ருக்கேன். சாரி அண்ட் ப்ளவுஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போது இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எப்படி பஃப் ஸ்லீவாக எடுத்தேன், அதே மாதிரி பஃப் ஸ்லீவ் எடுத்துகிட்டு எப்படி ஸ்கேலப் டிசைனை மிஷினில் அடித்து திருப்பினேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ 2 சில்க் த்ரெட் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. எந்த புட்டாஸும் நான் ஸ்லீவில் போட போகிறதில்ல. வெறும் இந்த ஸ்கேலப் டிசைன் வச்சு ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப எலிகண்ட்டாக இருக்க இந்த ஸ்லீவ் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஸ்லீவ் போட்டும் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு இமேஜும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மினிமமான ஒரு 50 ரூபா யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை பாய்.